சாயிபாபாவை பற்றிய சில காட்சிகள். ஆண்டவனே உரிமையாளன். ஹரித்வார் பூவா என்ற பக்தர் ஷிரடிக்கு வந்தார். அவர் எப்போதும் துணிக்கிலிருந்த தூண் அருகிலேயே அமர்வது வழக்கம். ஒரு நாள் ஒரு பெண் அந்த இடத்தில் அமர்ந்திருந்தாள். விரைவில் ஹரித்வார் பூவா அங்கு வந்து அந்த பெண்ணை எழும்படி கூறிவிட்டு தான் அங்கே அமர்ந்தார். பாபா கடுங்கோபம் அடைந்து எல்லோரையும் மசூதியை விட்டு வெளியேறி முன்புற முற்றத்தில் உட்காருமாறு உத்தரவிட்டார். சிறிது நேரத்துக்கு பிறகு ஹரித்வார் பூவா மீண்டும் மசூதிக்குள் நுழைந்து தனது வழக்கமான இடத்தில் அமர்ந்தார். பாபா மீண்டும் அவரை விரட்டி விட்டார். அப்போது பூவா தமது பிழையை உணர்ந்து கொண்டார். எல்லா பொருட்களும் ஆண்டவனுக்கே சொந்தமாயிருக்கும் போது தான் உட்காரும் இடம் உட்பட ஒருவர் எதைத்தான் தன்னுடையது என்று உரிமை பாராட்ட முடியும்? ஞானம் அடைந்ததற்கு சான்று. ஒரு புனித தீபாவளி நாளன்று பாபா சற்று தூரத்தில் இருந்த கிராமம் ஒன்றில் நெருப்பில் தவறி விழுந்த கொல்லனின் குழந்தையை காப்பாற்றுவதற்காக தம் கையை எரிந்து கொண்டிருந்த துணியில் செலுத்தினார் என்று முன்னரே கண்டோம். அதனால் பாபாவின் கையில் பார்க்க சகிக்காதபடி தீப்புண்கள் ஏற்பட்டிருந்தன. பக்தர்கள் அவரிடம் அவரது கையை மருத்துவர் ஒருவரிடம் காட்டி சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறியபோது பாபா புன்னகை புரிந்தவராய், இந்த உடலை 2000 வரட்டிகளின் குவியல் மேல் வைத்து எரித்தாலும் மனக்கலக்கமின்றி அதை பார்த்து என்ன நிகழ்கிறதென்று கவனிக்க வேண்டும். ஞானம் அடைந்திருப்பதற்கு அதுவே சான்று என்றார். ஒரு நாள் பாபா பகலுணவு உண்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாய் துவாரகா மாய்க்குள் நுழைந்தது. மோர் வைக்கப்பட்டிருந்த குவளையில் முகத்தை நுழைத்தது. அதை கண்ட பேட் பாபா மற்றொரு பக்தரிடம் அந்த மோரை கொட்டிவிடும்படி உத்தரவிட்டார். பாபா அதை பாபு என்பவரிடம் கொடுத்து அதை கொண்டு பதார்த்தம் ஒன்று தயாரிக்க செய்து இரவில் உண்டார். நீங்களே எங்கள் செல்வம். காலஞ்சென்ற மஹல்சாபதியின் மகனான ஸ்ரீ மார்த்தாண்ட் என்பவர் என்னிடம் கீழ்வரும் குறிப்பிட்டத்தக்க நிகழ்ச்சியை பற்றி கூறினார். ஒரு நாள் பல்லக்கு ஒன்று சேவர்களால் தூக்கி வரப்பட்டு துவாரகாமாய்க்கு முன்னால் வைக்கப்பட்டது. உள்ளே இருப்பவர்களை பார்க்க முடியாதபடி எல்லா பக்கங்களிலும் திரையினால் மூடப்பட்டிருந்தது. சேவகர்களில் ஒருவன் துணி ஒன்றினால் மூடப்பட்ட பெரிய பாத்திரம் ஒன்றை கொண்டு வந்து மசூதிக்குள் பாபாவின் முன்பு வைத்தான். பாபா வெடுக்கென்று, யார் வந்திருக்கிறார்கள்? யாராயிருந்தாலும் திரைகளே விலக்கு என்று திரைகள் விலக்கப்பட்டன. பல்லக்கில் இருந்தது அப்போதைய இந்தியாவின் ஒரு சமஸ்தானத்தை சேர்ந்த அரசகுமாரி. பாபா மஹல்சாபதியிடம் பாத்திரத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்க சொன்னார். அவர் அதை பார்த்துவிட்டு அதில் தங்கம் இருப்பதாக கூறினார். பாபா தம்மை சுட்டி காட்டியவராக மஹல்சாபதியிடம், இது உண்மையான தங்கமா அன்றி அதுவா என்று கேட்டார். மஹல்சாபதி, நீங்களே எங்கள் செல்வம் என்றார். அப்படியானால் அந்த பாத்திரத்தை அவளிடம் திருப்பி கொடுத்து விடு என்று உத்தரவிட்டார் பாபா. உடனே பாத்திரம் பல்லக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. கொடுப்பவர்களில் எல்லாம் அரசனான பாபாவுக்கு கொடுப்பவர் யார்? அனைத்தும் ஆண்டவன் அளித்ததே. புனித நவராத்திரி விழாவின் போது ஹரி சீதாராம் தீக்ஷிதர் என்பவர் ஷிரடிக்கு வந்தார். எல்லோரும் பாபாவுக்கு விதவிதமான பழங்களை அளிப்பதை கண்ட அவர், தமக்கும் பழங்கள் கொண்டு வர வேண்டுமென்று தோன்றவில்லையே என்று வருந்தினார். அதே சமயத்தில் பக்தர் ஒருவர் பாபாவால் எல்லோருக்கும் அளிப்பதற்காக தரப்பட்ட திராட்சைகளை விநியோகித்தார். தீக்ஷிதருக்கும் ஒன்று கிடைத்தது. அவர் உடனே அதை பாபாவுக்கு அளிக்க அவர் அதை உண்டார். அதை கண்ட தீக்ஷிதர் பெரும் மகிழ்வு அடைந்தார். ஏனெனில் பாபாவின் இடத்தில் வேறு எவர் இருந்திருந்தாலும் ஏற்கனவே நைவேத்தியம் செய்ததை மீண்டும் அளித்ததாக அவரை குற்றம் சாட்டி இருப்பார். ஏதாகிலும் பாபாவுக்கு அளிக்க வேண்டும் என்று தீக்ஷிதர் ஏங்கிய ஏக்கத்தை புரிந்து கொண்டு பாபா அதனை ஏற்றுக்கொண்டு கடவுள் கொடுத்திருப்பதைத்தான் ஒருவரால் அவருக்கு அளிக்க முடியும் என்பதை போதித்தார். தீய நினைவுகளை நிறுத்து. ஒரு நாள் ஒரு பக்தர் பாபாவின் திருவடிகளை பிடித்துவிட்டு கொண்டிருந்தார். சாயி பாபா திடீரென்று அதை நிறுத்திவிடும்படி கட்டளையிட்டார். பக்தர் உடனே மனம் தளர்ந்து போய் கண்களில் நீருடன் தன் பணிவிடையை ஏற்றுக்கொள்ளுமாறு பாபாவை வேண்டினார். ஆனால் பயனில்லை. முதலில் பாபா ஏன் அவ்வாறு கூறினார் என அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர் பிறகு நிதானமாக தன்னையே ஆராய்ந்து பார்த்தபோது பாபா தன்னை நிறுத்தும்படி கூறிய அதே தருணத்தில் தன் மனதில் ஏதோ தீய நினைவுகள் ஏற்பட்டிருந்தன என்பதை உணர்ந்தார். அதனால்தான் பாபா அவ்விதம் நடந்து கொண்டார்.
மாதவநாத்துக்கு மறுமொழி. பாபு சாஹேப் பிரதான் என்பவர் சாயிபாபாவின் காலத்தவரான மாதவநாத் என்ற மகானின் பக்தர். சிறுவன் ஒருவனுடைய காது குத்தும் சடங்குக்காக பாபாவின் ஆசியை பெறுவதற்காக அவரது குரு அவரை பாபாவிடம் அனுப்பியிருந்தார். பொற்கொல்லரே தான் காது குத்த வேண்டும் என்பதை பற்றியும் அவர் அறிய விரும்பினார். பிரதான் துவாரகா மாயியை அடைந்து மற்ற பக்தர்களின் நடுவே அமர்ந்தார். அவரை பாபாவுக்கு எவரும் அறிமுகப்படுத்தவில்லை. திடீரென்று பாபா, சகோதரர் மாதவநாத்தின் மகன் இன்று இங்கே வந்திருக்கிறார். நாம் மாதவநாத்தின் பிரசாதத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு கழுதையின் முதுகில் ஒரு சாக்கு தங்கம் வைத்திருந்தேன். ஆனால் திருடர்கள் அதை திருடி சென்று விட்டனர். பொற்கொல்லன் தான் காது குத்த வேண்டும். இந்த வம்புக்கார உலகத்தில் காலம் தள்ளுவது மிகவும் சிரமமாக உள்ளது. இதையெல்லாம் அறிவதற்காகவே நீ இங்கு அனுப்பப்பட்டாய். இவற்றையெல்லாம் என் சகோதரர் மாதவநாத்துக்கு சொல் என்றார். தலைவலி நீங்கிய புரந்தரே என்ற பக்தருக்கு தலைவலி மிகவும் கடுமையாக இருந்தது. அவர் டாக்டர் பிள்ளை மூலமாக பாபாவிடம் அந்த வலியை அனுபவிப்பதை காட்டிலும் இறப்பதே மேலென்று சொல்லி அனுப்பினார். பாபா மூக்கு பொடி போன்ற ஏதோ ஒன்றை அவருக்கு அனுப்பினார். அது உடனே அவரது தலைவலியை நீக்கியது. பக்தர்களுக்கு எளியவர். 1918ஆம் ஆண்டில் ஸ்ரீராம் நவமித் திருநாள் அன்று நாம சப்தாகம் நடந்து கொண்டிருந்தது. ஷிரடியில் பக்தர்கள் பெருங்கூட்டமாக திரண்டிருந்தனர். மசூதியில் இருந்த பாபா ஷாமாவை அழைத்து, வெளியே நின்று கொண்டிருக்கும் வயதான மனிதன் எனக்காக கொண்டு வந்துள்ள கல்கண்டை கொண்டு வா என்றார். ஷாமா வெளியே சென்றபோது மிகவும் வயதான ஒரு கிழவர் நின்று கொண்டிருப்பதை கண்டார். அவர் மூப்பினால் தளர்ச்சியடைந்திருந்தார். அவரது திறந்த வாயிலிருந்து உமிழ்நீர் தாராளமாக சொட்டி கொண்டிருந்தது. ஷாமா கையை பிடித்து அவரை பாபாவிடம் அழைத்து சென்றார். பாபா தமது கையை அவரது தலைமேல் வைத்து ஆசீர்வதித்து அவரது உடையில் இருந்த சில முடிச்சிலிருந்து சிறிது கல்கண்டை எடுத்து கொண்டு மீதியை அவருக்கு பிரசாதமாக அளித்தார். பாபாவின் விளையாட்டுத்தனம். எப்போதாவது சில சமயங்களில் பாபா மிகவும் விளையாட்டுத்தனமான மனோபாவத்துடன் காணப்படுவார். அம்மாதிரி சமயங்களில் அவர் பக்தர்களுடன் விளையாடுவார். தத்யா போன்ற பக்தரின் தலைப்பாகையை ஒளித்து வைத்துவிட்டு வேடிக்கையை ரசிப்பார். சில சமயங்களில் தத்யாவின் தலைப்பாகையும் தாம் அணிந்து கொண்டு தத்யாவின் செய்கைகளையும் நடையையும் அபிநயித்து காட்டுவார். மேலும் மஹல்சாபதியின் கால்களை பிடித்து விடுவார். அவர் அதை எதிர்த்தால், பாபா, இதை பற்றி பொருட்படுத்தாதே, நாம் இருவரும் ஒரே மாதிரியானவர்களே. மக்கள் என்னை பற்றி மிக உயர்வாக பேசலாம், ஆனால் நான் அப்படிப்பட்டவன் ஒன்றுமல்ல என்று கூறுவார். சாயிபாபாவின் தோற்றம். சாயிபாபா ஏறக்குறைய 5½ அடி உயரம் இருந்தார். அவர் பருமனும் அல்ல, எளிந்தும் இருக்கவில்லை. அவர் தங்கத்தை போன்ற மஞ்சள் நிறமுடையவராயிருந்தார். அவரது கண்கள் நீல நிறமானவை. அவை இருட்டில் கூட ஒளிரும். உண்மையில் அவைகளே பக்தர்களின் வியப்பத்தை தூண்டுபவை. இப்போது கடைகளில் நமக்கு கிடைக்கும் படங்களிலொன்றில் அவரது இடது கண்ணில் மாறுக்கண் பார்வை இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் அப்படி எதுவும் இருக்கவில்லை. அவரது நாசி தீர்க்கமானது. ஸ்ரீ சாயி சரணானந்தாஜி பாபாவை பார்த்த சமயத்தில் பாபாவின் சில பற்கள் விழுந்திருந்தன. மற்றவையே தூய வெண்மையாய் இருக்கவில்லை. பாபா ஒருபோதும் பல் தேய்த்ததே இல்லை. காலை வேளைகளில் அவர் சிறிது நீரை கொண்டு வாயை கொப்பளிப்பார். அவ்வளவே. அவர் காப்பியோ தேநீரோ அருந்தியதே இல்லை. எனினும் எவரையும் அவற்றை பருகக்கூடாதென்று தடுத்ததில்லை. புகைக்குழாயில் புகைப்பிடிக்கும் வழக்கத்தை எப்படி ஆரம்பித்தார் என்று அவர் ஒருபோதும் ஒருவரிடமும் கூறியதில்லை. அவர் எப்போதும் ஒரே களிமண் குழாயையே புகைப்பிடிக்க உபயோகித்து வந்தார். பக்தர்கள் பல்வேறு புகை குழாய்களை அளித்தும் அவைகளை அவர் உபயோகித்ததே இல்லை. மசூது சுவரின் குழிவான பாகத்தில் அவற்றை குவித்து வைத்திருந்தார். நடையுடை பாவனைகள். பாபா எப்போதும் முரட்டு வெள்ளை துணியாலான உடைகளையே அணிந்தார். தமது தலையை சுற்றி எதற்காக துணியை கட்டி கொண்டிருந்தார் என்று எவருக்கும் அவர் கூறியதில்லை. அவர் குளிக்கும் சமயத்தில் தவிர மற்ற சமயங்களில் அவரது நீண்ட அங்கி இன்றி அவரை காண முடியாது. குளிக்கும் சமயத்தில் மல்யுத்த வீரர் அணிவது போன்றே உள்ளுடை அணிவார்.
ஆனால் அவர் தினந்தோறும் குளித்ததே இல்லை. அவருக்கு தோன்றும் போது குளிப்பார். சில சமயங்களில் தொடர்ந்து 6 வாரங்கள் கூட அவர் குளிக்காமலே இருந்திருந்தார். எப்போதாவது ஒரு முறை பாபா பச்சை நிற லுங்கி ஒன்றை தம் இடுப்பில் கட்டி கொண்டு கப்னியை நீரில் துவைத்து துணிக்கு மேல் உலர்த்தி அதை அணிவார். அவர் தலையில் அணிந்திருந்த துணியும் எப்போதாவதுதான் மாற்றப்படும். அதுவும் துவைக்கப்படாமலேயே இருக்கும். தமது கப்னியை மாற்ற தீர்மானித்தால் அவர் ஒரு தையற்காரரை அழைத்து, எனக்கு ஒரு கப்னி தயார் செய் என்பார். அதை கொண்டு வந்தவுடன் அதனுடைய மதிப்புக்கு மேலாகவே தான் எப்போதும் அவர் தையற்காரருக்கு பணம் கொடுப்பார். 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை அவர் கப்னியை மாற்றுவது வழக்கம். அவ்வாறு மாற்றும்போது பழைய கப்னியை அவர் புனித தீயில் இட்டு அதற்கு நமஸ்காரம் செய்வார். சில சமயங்களில் தமது பக்தர்கள் சிலருக்கும் சில கப்னிகளை விநியோகிப்பார். அவர் போக்கில் விடப்பட்டால் பாபா மிகவும் குறைவாகவே பேசுவார். அவர் அதிகமாக அமைதியாகவே இருப்பார். மிக அவசியமானால்தான் பேசுவார். அவர் ஒருபோதும் உரக்க சிரித்ததில்லை. மென்மையாக புன்னகை செய்வார். பெரும்பான்மையான நேரமும் அவர் கண்களை மூடியவாறு அமர்ந்திருப்பார். பக்தர் ஒருவர் தரிசனத்துக்காக அவரை அணுகினால் அவர் அந்த பக்தரை நோக்குவார். சில சமயங்களில் அதுவும் செய்ய மாட்டார். இவ்வாறிருந்தும் குழந்தைகளின் முன்னணியில் அவர் விளையாடத் தொடங்கி விடுவார். மிக வியப்பிற்குரிய விஷயம் யாதெனில், பாபா ஒருபோதும் மசூதியிலுள்ள சுவரில் சாய்ந்து அமர்ந்ததே இல்லை. அவர் கால்களை நீட்டிக்கொண்டு அமர்ந்த போது கூட சுவரிலிருந்து சில அங்குலங்கள் தள்ளியே அமருவார். இதை தவிர பகல் வேளைகளில் அவர் ஒருபோதும் படுத்ததே இல்லை. ஷிரடியில் உள்ள கோவில்கள் எதற்கும் அவர் சென்றதில்லை. சில குறிப்பிட்ட சமயங்களில் பாபா பாலனாய் என்ற பெயர் கொண்ட நாவிதருக்கு சொல்லி அனுப்பி தம் தலைமுடியை களையச் செய்வார். பாலனாய் பாபாவின் மீசையின் முனைகள் கூர்மையாக தெரியும்படி ஒழுங்கு செய்வார். அவரது வேலை முடிந்தவுடன் பாபா தமது கையை தம் கப்னியின் பையில் விட்டு தம் கையில் எவ்வளவு பணம் வருகிறதோ அதை அப்படியே நாவிதருக்கு அளித்து விடுவார். ஆனால் அது அவருக்கு செலுத்த வேண்டிய தொகையை காட்டிலும் எப்போதுமே அதிகமாகத்தான் இருக்கும். பாபாக்கே உரிய சில குறிப்பிட்ட செய்கைகள் உண்டு. ஒவ்வொரு நாள் காலையிலும் பாபா வேப்பமரத்துக்கு முன்னால் உள்ள குருஸ்தான் என்று அழைக்கப்படும் இடத்துக்கு நடப்பார். பின்னர் அவர் மசூதிக்கு முன்னால் நின்று 4 முக்கிய திசைகளிலும் தமது கைகளை திரும்ப திரும்ப அசைப்பார். கண்ணுக்கு தெரியாத ஜீவன்களுக்கு ஏதோ செய்கை செய்வது போல இருக்கும் அது. பிறகு மசூதியில் உள்ள தமது இருக்கைக்கு திரும்புவார். உபதேசத்துக்கு மறுப்பு. H.V. சாதே எழுதுகிறார், பாபா ஒவ்வொருவருக்கும் ஒருபோதும் உபதேசம் அளிக்கவில்லை. ஆனால் பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் எனக்கு உபதேசம் தருகிறேன் என்று என்னை அழைத்துள்ளார்கள். உபாசனி பாபா எனது முதல் மனைவிக்கு உபதேசம் அளித்தார். சங்கோலாவை சேர்ந்த அத்தாபாய் என்ற பெண்மணி, மோர்கானை சேர்ந்த யோகியும் கணபதி உபாசகருமான விநாயக் பதக் மகாராஜ் போன்றவர்கள் எனக்கு உபதேசம் அளித்ததாக கூறினார்கள். இவர்கள் ஒவ்வொருவர் விஷயத்திலும் நான் பாபாவிடம் யோசனை கேட்டபோது அவர் மறுப்பே தெரிவித்தார். சம்பிரதாயமான உபதேசம் என்று எதுவும் இல்லாமலிருந்த போதும் பாபா நான் அவரையே சற்றும் குறைவற்ற கவனத்துடன் அனன்ய சிந்தா நோக்கி இருக்க வேண்டும் என விரும்பினார். எனது உலகியல் தேவைகள், ஆத்மீக தேவைகள் இரண்டையும் விருப்பமுடன் கவனித்து கொள்வதற்கேற்ற சக்தி படைத்தவராகவும் அவர் விளங்கினார். கவிழ்ந்த பானை. பாபாவின் மேல் சற்றும் நம்பிக்கையே இல்லாத ஆங்கிலோ இந்திய ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருவர் வெறும் ஆர்வத்தால் அவரை காண வந்தார். அவர் வந்து சேர்ந்தபோது பாபா மசூதியில் இருந்த மண்பானைகள் இருந்த நீரை கொட்டிவிட்டு அவற்றை கழுவி தரையில் கவிழ்ந்து வைத்து கொண்டிருந்தார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று வந்தவர் கேட்டபோது, சில பானைகள் இம்மாதிரியே தலைகீழாக என்னிடம் வருகின்றன என்றார். தம்மை பற்றிய அந்த பொருத்தமான குறிப்பை கேட்டு அதிர்ந்து போனார் அவர். பட்டேலின் கர்வம் அழிந்தது. B.A. பட்டேல் மிகவும் வலிவு வாய்ந்தவராக இருந்தார். தம் தேகபலத்தை பற்றி அவருக்கு மிகவும் பெருமை உண்டு. அவர் மெலிந்த வயதான பக்கீரான சாயி பாபாவை தரிசித்து அவரது உடலை பிடித்து அவரை துணிக்கருகிலுள்ள இருக்கைக்கு தூக்கி செல்வார். ஒரு நாள் அவரை தூக்க முயற்சித்த
தோல்வி அடைந்தார். பாபா கேலியாக சிரித்தார். எனது பலத்தை பற்றி கர்வப்படக்கூடாது என்று பாபா பாடம் கற்பித்தார் என்கிறார் பட்டேல். உரித்த வாழைப்பழம். ஒரு நாள் சாயி பாபா இளம் சிவப்பான நிறமுள்ள சில வாழைப்பழங்களை தோலிரித்து மற்றவர்களுக்கு அளித்து கொண்டிருப்பதை கண்ட பக்தர் ஒருவர் தமக்கும் ஒன்று கிடைக்காதா என்று நினைத்தார். பாபா ஒரு பழத்தை உரித்து அதை வேறொருவருக்கு தளித்துவிட்டு தோலை அந்த பக்தரின் மேல் எறிந்து அதை தின்னும்படி கட்டளையிட்டார். அந்த கட்டளையில் அடங்கியுள்ள போதனையோடு அந்த தோலை அவர் பணிவோடு ஏற்றுக்கொண்டார். அவர் பொருள் கொண்டது சரியே என்று நிச்சயப்படுத்துவதே போல் பாபா அவருக்கு உடனே உரித்த வாழைப்பழத்தை அளித்தார். சாதுவுக்கு போதனை. பாபா ஒருமுறை சாது ஒருவரிடம் 5 ரூபாய்கள் தட்சணை கேட்டார். பின்னவர் கோபமாக, என்னிடம் பணம் இல்லை என்று உமக்கு தெரியும், எதற்காக என்னிடம் கேட்கிறீர்கள் என்று கேட்டார். பாபா விளையாட்டாக சிரித்துவிட்டு, நீங்கள் எதுவும் கொடுக்காவிட்டால் பரவாயில்லை, ஆனால் ஏன் நிதானமிழக்க வேண்டும் என்றார். எவ்வளவு நேரடியான செயலளவிலேயே கற்பிக்கும் போதனை